இயேசு நம்மோடு. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நான் இலங்கை தேசத்திலே வவுனியா மாவட்டத்திலே ஈச்சங்குளம் என்ற இடத்திலே ரிவைவல் சென்டரிலிருந்து உங்களோடு பேசுகிறேன். தேவன் செய்த மகா மேன்மையான காரியங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன், பலவும் அல்ல பராக்கிரமம் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லி இயற்கைக்கு அப்பாற்பட்ட மேன்மையான அற்புதங்களை அதிசயங்களை காண பண்ணி வருகிறார். அறிவான தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே நடந்த கூட்டங்களுக்கூடாக இந்த ரிவைவல் சென்டர்ல பெரிதான எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்தார். அநேக ஜனங்களை விடுவித்திருக்கிறார். அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றி மறுபடியுமாய் அவர்கள் எழுந்திருக்கத்தக்கதாய் உயிரடையத்தக்கதாய் ஆண்டவர் மேன்மைகளை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த மையத்திலிருந்து உங்களோட தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாட்கள்ல கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்கிறார், மகிமையான காரியங்களை செய்கிறார். கடைசி காலமாக இருக்கிறதுனால தேவன் இன்னும் ஒரு தரம் ஜனங்களை உயிர்ப்பித்து தேவனுடைய மகிமை வெளிப்படத்தக்கதாய், தேவனுடைய ஆளுமை வெளிப்படத்தக்கதாய் மகா மேன்மையான காரியங்களை செய்கிறதை எங்கள் கண்கள் இந்த நாட்களில் காண்கிறது. இந்த நாளிலுமாய் நான் உங்களோடு கூட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். அங்கே பார்க்கிறோம், யோவானுக்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 7ஆம் 8ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திலே அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்துணர்த்துவார். எவ்வளவு அருமையான வசனம்! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக இந்த பூமியில வந்து மரித்து உயிர்த்தெழுந்து அங்கே 40 நாள் ஜீவனோடு இருக்கிறவராய் தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி பரமேறுவதற்கும் சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள மட்டும் எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள் என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆவி இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இன்றைக்கு கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவன் கிறிஸ்துவுடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்கள்ல ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் சொல்லுகிறார்கள். ஆனால் ஜீவன் இல்லாமல், கிறிஸ்துவின் ஆவி இல்லாமல் ஒரு மாமிசத்தின் வாழ்க்கை வாழுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, நானும் நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. இந்த நாட்கள்ல மாமிசத்தை களைந்து போட்டு கிறிஸ்துவின் ஆவியுடையவர்களாய், கிறிஸ்துவின் ஆவியில நிறைக்கப்பட்டவர்களாய், ஆவியானவர் நம்மோடு இருந்து அவர் நடத்துகிற அந்த வாழ்வின் மேன்மைக்குள்ள வர வேண்டும். அருமையான தேவ பிள்ளையே, மாமிச சிந்தை மரணம், ஆவியோ ஜீவனும் சமாதானம். ஏன் சமாதானம் இல்லை? ஏன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை? ஏன் வாழ்விலே மேன்மைகள் இல்லை? ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் வந்தால் நம்முடைய நிர்வாணங்கள் மறைந்துவிடும், குறைவுகள் மறைந்துவிடும். அவர் பரிபூரணத்தின் தேவன், அவர் ஆளுமையின் தேவன், அற்புதத்தின் தேவன், அதிசயங்களை காண பண்ணுகிறவர். இன்றைக்கு சத்தியத்தை வேதத்தை எவ்வளவுதான் வாசித்தாலும் உணர்வில்லை, அறிவில்லை, வெளிப்பாடில்லை, மேன்மை இல்லை. ஏன்? வேதத்தை எழுதியவர் பரிசுத்த ஆவியானவர். வேத வார்த்தைகள் எல்லாம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. இந்த ஆவியும் ஜீவனும் நமக்குள்ளே வந்து எந்த மனுஷனை பிரகாசிக்க பண்ணுகிற அந்த மெய்யான ஒளி நமக்குள்ளே வெளிச்சத்தை கொடுக்க வேண்டுமானால் ஆவியானவர் நம்முடைய இருளை வெளிச்சமாய் மாற்ற வேண்டும். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து சபைகளுக்கு வெளிச்சம் இல்லை. இன்றைக்கு இருளில இருந்து இருளில நடக்கிறார்கள். மதத்தை சார்ந்து கிறிஸ்துவை, வார்த்தையை, ஜீவனை விட்டுவிட்டார்கள். இந்த நாட்கள்ல இந்த நிலைந்து விழுந்தோம் என்று உணர்ந்து மனம் திரும்பி மறுபடியும் அந்த தேவ ஆவியின் அபிஷேகத்தை, வல்லமையை பெற்றுக்கொண்டு ஆவியில நிறைந்து நடத்தப்படுவீர்களானால் நிச்சயமாக நான் சொல்லுவேன், மீட்பு சமீபமாய் இருக்கிறது. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடி காத்துக் கொள்ளுங்கள். அவர் ஏதோ வல்லமையோ பவரோ அல்ல. இன்றைக்கு அநேகர் பவர் என்றாங்க, வல்லமை என்றாங்க. அவர் ஆள் தத்துவம் உள்ளவர். அவர் நம்மை போல ஒரு நபர். அவர் நமக்குள் உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவனையே, பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? இந்த நாட்கள்ல இந்த அறிவு வேண்டும். ஒருவன் தன் ஆலயத்தை கெடுத்தால், தன்னை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். இந்த நாட்கள்ல ஒப்புக்கொடுங்கள். தேவ மகிமை
உங்க வாழ்க்கையில வெளிப்படும். நான் ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இந்த நாளில் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்காக ஏங்கி உங்க பாதத்துல காத்திருக்கிறார்களோ இந்த பிள்ளைகளுக்காக மன்றாடி ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு விசை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. இந்த நாட்கள்ல சபைகள் உயிர்ப்பிக்கப்பட, விசுவாசிகள் உயிர்ப்பிக்கப்பட, போதகர்கள் உயிர்ப்பிக்கப்பட, ஆண்டவரே ஊழியங்கள் விருத்தி அடையத்தக்கதாய் உம்முடைய வருகைக்கு முன்பாக ஒரு திரள் கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி தேவ மகிமையில பிரவேசிக்கத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாட்கள்ல ஞானமுள்ள மனக்கண்களை கொடும், ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்வின் மேன்மைகளை கொடுங்க தாவே. தரிசனம் உடையவர்களாய் ஆவிக்குரிய மேன்மைகளை அறிந்தவர்களாய் நடக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இயேசு நம்மோட நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி ஜெபிக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகட்டும், மேன்மை உண்டாகட்டும், இவர்கள் உலகத்துக்கு உப்பாக மாறட்டும். நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். இளைஞர்கள் நடக்கிற ஊழியங்களுக்காக இந்த நாட்களில் வயோது முதிர்ந்தவர்களுக்கு எங்களுடைய ரிவைவல் கேஸ் சென்டர்ல அவர்களுக்கு வாரத்தில் சாப்பாடு கொடுப்பதற்கு, ஒரு நேரம் சாப்பாடு கொடுப்பதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஜெபம் பண்ணுங்கள். அதே போல சில்ட்ரனுக்கு டியூஷன் கொடுத்து போசாக்கு உணவு கொடுப்பதற்கான ஆயத்தங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவை இந்த காரியங்களை கர்த்தருடைய கரம் பெற வேண்டும். வாலிப பிள்ளைகளுக்கு சுய தொழில் திட்டங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை பயிற்சிவித்து அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகளை உண்டாக்குற காரியங்கள் இந்த ஈச்சங்குளம் பகுதியில் ஆரம்பித்திருக்கிறோம். இவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் பெரிய ஒரு வேலை திட்டத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தவும், அநேகரை தேவனுடைய ராஜ்யத்தை உட்படுத்தவும் ஆண்டவர் வாசல்களை திறந்திருக்கிறார். இந்த நாட்களில் அநேகர் ஓடி வருகிறார்கள், கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள், விடுவிக்கப்படுகிறார்கள். தேவ நாமம் மகிமைப்படுகிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுங்கள். தேவ ராஜ்யத்தில் இணைந்து கொள்ளுங்கள். மகிமையை காண்பீர்கள். ஆமென்.